அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும். திருச்சிற்றம்பலம். தண்ணீர் பந்தல் வைத்தல். சிவபெருமானே தண்ணீர் பந்தல் வைத்து பாண்டிய வீரர்களுக்கு அளித்த அருளை தான் நம்ம பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம். தன் தந்தை குலபூஷனுக்கு பின் அரசு பொறுப்பை ஏற்ற ராஜேந்திர பாண்டியன் ஆட்சி செய்து வந்த போது காடுவெட்டி சோழன் பலரும் அறியுமாறு மதுரை அம்பதிக்கு பலமுறை வந்து சொக்கநாத பெருமானை தரிசித்திட சென்றிட விரும்பினான். அதே நேரத்தில் பாண்டியனை நேசம் கொள்ளும் பொருட்டு அவன் அவ்வப்போது பற்பல காணிக்கை பொருள்களையுமே அனுப்பி வைத்தான் சோழன். காடுவெட்டி சோழன் தனக்கு அனுப்பி வைத்த பொன் ஆபரணங்களையும் விலையுந்த பொன்னாடைகளையும் ராஜேந்திர பாண்டியன் ஏற்று மனமகிழ்ந்தான். பதில் சீராக பற்பல காணிக்கை பொருள்களையும் பாண்டியனும் சோழனுக்கு அனுப்பி வைத்தான். இதனால் மகிழ்ந்த சோழன் தன் புதல்வியை பாண்டியனுக்கு மணமுடித்து வைக்க முன்வந்தான். சோழனின் எண்ணத்தை அறிந்த ராஜேந்திர பாண்டியனின் இளவன் ராஜசிம்மன் இவன் பழி பாவங்களுக்கு ஒருபோதும் அஞ்சியவன் அல்ல. வஞ்சகமே உருக்கொண்ட ராஜசிம்மன் தானே சோழகுமாரியை மணந்து கொள்ள விரும்பினான். இவ்வஞ்சக எண்ணம் கொண்டவனாக ராஜசிம்மன் காஞ்சிக்கு போய் சேர்ந்தான். தன் மாநகருக்கு வருகை புரிந்த பாண்டிய இளவலருக்கு சோழன் தன் பரிவாரங்களோடு சென்று வரவேற்று மகிழ்ந்தான். மேலும் ராஜேந்திர பாண்டியனுக்கு மணமுடித்து வைக்க தான் எண்ணிய தன் குமரத்தியை தன்னுடன் நாடி வந்த பாண்டியனின் இளவன் ராஜசிம்மனுக்கு மணமுடித்து வைத்தான் சோழன். தன் மருமகனாக ராஜசிம்மன் ஆனதும் சோழனின் மனம் மாறியது. இம்மனமாற்றத்தால் பாண்டியனின் அரசினை பிடுங்கி தன் மருமகனான ராஜசிம்மனுக்கே அளித்திட எண்ணம் கொண்டான். ராஜேந்திர பாண்டியனை வெற்றி கொள்ளும் கெடு எண்ணம் கொண்டவனாய் சோழன் தன் சதுரங்க சேனைகளின் பின் தொடர்ந்து வர மருமகன் ராஜசிம்மனோடு மதுரை நோக்கி புறப்பட்டான். போர் முரசு முழங்கியவாறு சோழர் படை விரைந்து சென்றது. மதுரைக்கு 2 யோசனை அளவு தொலைவுக்கும் சோழனும் அவனது படையினரும் வந்து சேர்ந்தனர். சோழரின் திடீர் படையெடுப்பை ஒற்றர் வாயிலாக அறிந்த ராஜேந்திர பாண்டியன் உடனே சொக்கநாதர் பெருமானின் சந்நிதிக்கு விரைந்து சென்றான். அங்கு எம்பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்கிய பாண்டியன், பெருமானே, முன்பொரு நாள் நள்ளிரவில் தேவியரை பக்தியோடு தரிசித்து வந்த அதே காடுவெட்டி சோழன் இன்று மதுரை அம்பதியை நோக்கி விரைந்து வந்துள்ளான். உள்ளொன்றும் வைத்து புறமொன்றும் பேசும் கயவனை போன்று அச்சோழனை தன் பெரும் படையோடு போர்க்கோலம் கொண்டு வந்துள்ளான். அன்று அவனுக்கு மெய்யான பக்திக்கு ஈடு செய்த பெருமானை தாங்களே இன்று அவனது பெரும் பகைக்கு ஈடு தந்தரல வேண்டும். எளியவனாக நான் இப்போரில் வெற்றி பெற்றிட தாங்கள் அருள் செய்திட வேண்டும் என்று மனமுருகி சொக்கநாத பெருமானை வணங்கினான். இறைவனின் திருவருளால் சட்டென ஒரு அசுரி ஒலித்தது. பாண்டிய மன்னா, பயம் கொள்ள வேண்டாம். நீ உனது படையுடன் சென்று சோழர் படையை எதிர்த்து போரிடு. உனக்கு வெற்றி உண்டாகுமாறு யாம் அருள் செய்வோம் என்று ஒலித்தது. அது கேட்ட ராஜேந்திர பாண்டியன் இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கி பின் அரண்மனைக்கு திரும்பினான். சூரிய உதயத்திற்கு முன்பாகவே விழித்தெழுந்த பாண்டிய ராஜேந்திரன் சந்தியா வந்தானதுகளை செய்து சிவபூஜையினை முடித்தான். பின் தன் படை வீரரோடு சோழ படையினை எதிர்த்து போரிட விரைந்தான். பாண்டிய படை ஒரு ஆறு போன்று இருந்தது. போர் துவங்கியது. கடுமையாக 2 தரப்பும் மோதின. நடந்து கொண்டிருந்த போரில் இடிமுழக்கம் போன்று பேரொளியுடன் வீரர்கள் வீர முழக்கம் செய்தவாறு போரிட்டனர். இறைவன் சொக்கேசரின் பெரும் கருணையால் பாண்டிய வீரர்கள் ஒவ்வொருவரும் சோழ வீரர்களின் கண்களுக்கு பல வீரர்களாக தெரிந்தனர். இது என்ன மாயம் என்று சோழர் படை நடுங்கியது. தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் என வெடு கடுமையாக போர் நிகழ்ந்தது. உச்சியில் சூரியனின் வெண்மை அதிகமான்மையால் 2 தரப்பு வீரர்களும் குடித்திட நீர் இல்லாது பெரும் தாகத்தால் தவித்தனர். பாண்டியர் படையினரும் தாகத்தால் வாடி வறங்குவதை கண்ட இறைவன் அப்படையின் மைய பகுதியில் 4 கால்கள் கொண்ட தண்ணீர் பந்தல் ஒன்றினை அமைத்தார். அத்தண்ணீரை பந்தலின் நடுவே வெந்நீர் அணிந்து திருக்கோலமுடன் நீர் வழங்கும் பணியாளனாக நின்றார். பந்தலின் உள்ளே பெரும் பானைகளில் வைகை ஆற்று நீர் நிரம்பி இருந்தது.
ஒரு கமண்டலத்தில் அத்தூய நீரினை முகந்து தன்னை நாடி வந்த வீரர்கள் அனைவருக்கும் ஓயாது வார்த்தார். அடியாருக்கும் அடியாராக விளங்கும் இறைவன் சொக்கநாதன். தாகம் தீர்ந்த பாண்டியர் படை புத்துணர்வு பெற்று சோழ பெரும் படை மேலும் பலமாக தாக்கத் துவங்கினார். இத்தகைய கடும் தாக்கலை எதிர்பார்க்காத சோழர் படை வெருண்டோடியது. வெற்றி தேவதை பாண்டியனுக்கு வெற்றி மாலையை சூட்டினாள். காடுவெட்டி சோழனையும் அவனது மருமகனான பாண்டிய இளவலான ராஜசிம்மனையும் பாண்டியர் படை சூழ்ந்து சிறைப்படுத்தியது. சிறைப்படுத்தப்பட்ட சோழனும் ராஜசிம்மனும் ராஜேந்திர பாண்டியனின் முன்பாக வந்து நின்றனர். தன் முன்பாக தலை குனிந்து நின்ற காடுவெட்டி சோழனையும் தன் இளவன் ராஜசிம்மனையும் திருக்கோயிலுக்கு அழைத்து சென்ற பாண்டியன் சோமசுந்தர பெருமானின் முன்பாக நிறுத்தினான். பின் இறைவனை நோக்கி, இறைவா, நான் செய்திட வேண்டியது எதுவோ, தேவி திருவுள்ளம் எதுவோ என்று பணிவுடன் பாண்டியன் வேண்டி கேட்டுக்கொண்டு நின்றான். அதை கேட்ட இறைவன் ஆசிரியாக, பாண்டியா, அறநெறி அறிந்தவனாகிய நீ உன் விருப்பப்படியே செய்திடலாம் என்று கூறி அருளினார். அசிரி வாக்கினையே இறைவாக்காக கருதிய பாண்டியன் தர்ம நெறிப்படி சோழ மன்னருக்கு சில தேர்கள், யானைகள், குதிரைகள், படை வீரர்கள் போன்றவற்றை அளித்ததுடன் மேலும் சில பொன்னாபரணங்களையும் அளித்து அவனது நாட்டிற்கு அனுப்பி வைத்தான். தம்பி ராஜசிம்மனுக்கு தன் அரசில் சிறிது பங்கினை அளித்து அவனை தன்னிடமிருந்து பிரித்து அனுப்பினான். மதுரை வாழ் உயிர்கள் அனைத்தும் காப்பவனாய் இறையருளான் நாட்டின் பல வகை வளமும் பெருகுமாறு அறச்சாட்சி செய்து வந்தான். இனிதே வாழ்ந்து வரலானான் பாண்டிய வேந்தன் ராஜேந்திரன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.